ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th டேர்ம் 1 லெசன் 1 இருக்க வரலாறு என்றால் என்ன, அந்த லெசன் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ், இன்சைடு அவுட் சைடு, 2 மார்க் 5 மார்க் எல்லாமே வந்து கவர் பண்ணி 1 மார்க்ஸாக வந்து கொடுத்துருக்கோம். வாங்க நம்ம இப்போ அந்த லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வரலாறு அப்படின்றது என்ன அப்படின்னா, கடந்த கால நிகழ்வுகளோட காலவரிசை பதிவு. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது நம்ம தாத்தாவோட ஆல்பமே இருக்குது. அதை வந்து அவங்க எப்படி வந்து சொல்லுவாங்க, இது வந்து 2000 நடந்தது, இது வந்து 2005 நடந்தது, இது வந்து 2010 நடந்தது, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலவரிசை பதிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வரலாறு என்ற சொல் வந்து கிரேக்க சொல்லான டேஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இப்போது வரலாறு அப்படின்றதே வந்து நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கிரேக்க சொல்லில் ஹிஸ்டோரியா. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வரலாறு என்ற சொல் வந்து டேஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. கிரேக்க சொல், அதாவது நம்ம வரலாறு மட்டும் இல்லை, வரலாறு, புவியியல், இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான நம்ம வேர்ல்டு சம்மந்தப்பட்டது எல்லாமே கிரேக்கோன்னு தான் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஹிஸ்டோரியா என்பதோட பொருள் என்ன. இப்போது ஒருத்தவங்களோட ஹிஸ்ட்ரி தெரியணும் அப்படின்னா அதை வந்து நம்ம நல்லா விசாரிக்கணும். அது மூலியமாக தான் அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதோட பொருள் என்ன அப்படின்னா, விசாரிப்பதின் மூலம் கற்றல். நெக்ஸ்ட்டு வந்து, இந்தியாவில் அகழாய்வு செய்யப்பட்ட இரும்பு காலத்தின் முக்கிய இடங்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆதிச்சநல்லூர், ஹெல்லூர். இதை வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆதி அப்படின்ற ஒரு பையன் வந்து ஹாலில் உட்காந்து இரும்பை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்றத வந்து நம்ம ஞாபகம் வந்து வச்சுக்கலாம். ஆதிச்சநல்லூர் அப்படின்னா ஆதி அப்படின்ற ஒரு பையன், ஹாலில் அப்படின்னா ஹெல்லூர். இது எப்போ நடந்துச்சு, இரும்பு காலத்தில் நடந்துச்சு. ஸோ வந்து இரும்பை வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தான். அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் வந்து, இந்தியாவில் அகழாய்வு செய்யப்பட்ட வெங்கல காலத்தின் முக்கிய இடங்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா லோத்தல். அதாவது வெங்கலம் அப்படின்னாவே நம்ம லோத்தல் அப்படின்ற ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வெங்கலம் அப்படின்னாவே லோத்தல் தான், லோத்தல் அப்படின்னாவே வெங்கலம் தான். அடுத்து வந்து, இந்தியாவில் அகழாய்வு செய்யப்பட்ட புதிய கற்காலத்தின் முக்கிய இடங்கள். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி ஃபார்மெட்டில் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நான் சொல்கிற ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. புர்ஸா அப்படின்னு ஒரு பையன் வந்திருக்கான். அவன் வந்து மெகர் அப்படின்னு ஒரு பையன் வீட்டுக்கு வந்து போகிறான். அந்த பையன் வீட்டில் கோல்டில் ஒரு மகா விருந்தே வந்து நடக்குது. உடனே வந்து அங்கேருந்து வந்து புர்ஸா கிளம்பி சிரிச்சுட்டே தெற்கால போயிட்டு நல்லா ஹேடிங் பண்ணிக்கிட்டு பிரம்மா கோயிலுக்கு வந்து போகிறான். அங்கேருந்து அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடுறான். இதுதான் வந்து ஸ்டோரி. ஃபஸ்ட் இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிற ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்டோரியை ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களால் இங்கே இருக்க எல்லா நேமுமே உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு, புர்ஸா அப்படின்னு ஒரு பையனுக்கு பேர் என்ன அப்படின்னா புர்ஸாஹாம். மெகர் அப்படிங்கிறது வந்து மெகர்கர். அண்ட் தென் கோல்டிவா, மகாரா, ஜிரண்ட்டு, தெக்கலக்கோட்டா, டவோஜலி ஹேடிங், பிரம்மகிரி, பையம்பள்ளி. இதை நான் உங்களுக்கு வந்து என்ன ஸ்டோரி சொன்னேன் அப்படின்னா, புர்ஸா அப்படின்னு ஒரு பையன் வந்திருக்கான். மெகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வீட்டுக்கு வந்து போகிறான். கோல்டில் ஒரு மகா விருந்தே வந்து நடக்குது. அதை வந்து சிரிச்சுக்கிட்டே தெற்கால போயிட்டு ஹேடிங் பண்ணிக்கிட்டே பிரம்ம கோயிலுக்கு வந்து போகிறான். அங்கேருந்து அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிடறான். இதான் வந்து அந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை வந்து கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் இந்த ஸ்டோரியை நீங்கள் திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நேம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். அண்ட் தென் வந்துட்டு, இந்தியாவில் அகழாய்வு செய்யப்பட்ட பழைய கற்காலத்தின் முக்கிய இடங்கள். இதுக்கு வந்து பிம்பேட்கா, ஹென்சாகி பள்ளத்தாக்கு. இதை வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பீம் அப்படின்ற பையன் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான். அதுதான் வந்து பிம்பேட்கா, ஹென்சாகி பள்ளத்தாக்கு. அதில் உள்ள அந்த ஃபஸ்ட்டு நேமை மட்டும் வச்சு நமக்கு அந்த பேர் ஞாபகம் வர மாதிரி நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இது நம்ம இந்த பிளேஸை படிக்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. புதிய கற்காலம்னா என்ன, பழைய கற்காலம்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு முதல்ல இதுக்கு ரெண்டுக்கும் டெஃபனிஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் வந்துட்டு, நாணயங்கள் பற்றிய படிப்பு வந்து நாணயவியல், கல்வெட்டுகள் பற்றிய படிப்பு வந்து கல்வெட்டியல். இந்த கல்வெட்டுகள் பற்றிய படிப்புன்னு மட்டும் கேட்காம எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு அப்படின்னும் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அதை நீங்கள் வந்து ஒன்ஸ் ஆஃப் ஆல் நல்லா அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க.
அண்ட் தென் வந்து இதிகாசம், பக்தி இலக்கியம் இதெல்லாம் வந்து எந்த வகை இலக்கியம்னு சொல்லுவாங்க அப்படின்னா மத சார்புள்ள இலக்கியம். எதுக்கு இதை வந்து மத சார்புள்ள இலக்கியம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னா, பக்தி இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்ததாக மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தேவாரத்தை பொறுத்த வரைக்கும் சிவன் பாடல்கள், சிவன் சார்ந்தது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மத சார்புள்ள இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்திய ஆசிரியர்களோட நூல்கள், காப்பியங்கள், நாட்டுப்புற கலைகள், பாடல்கள், டேஸ் வகை இலக்கியம் இது எல்லாமே வந்து எந்த ஒரு மதத்தையும் சார்ந்ததாக இருக்காது. அப்படின்றனால இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மத சார்பற்ற இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாற்றுக்கும் முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வரலாற்று தொடக்க காலம். ஏன்னா அப்போ தான் வரலாறு அப்படின்னா என்னங்கிறதே வந்துட்டு நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டவர் யார் அப்படின்னா அசோகர் அப்படின்றவர் யார் அப்படின்னா ஒரு தலை சிறந்த மன்னர் அப்படின்னும் சொல்லலாம். இவரை வந்து கலிங்க போர் ஒன்று வந்து நடந்திருக்கும். அதில் வந்து நிறையா உயிர் வந்து சாகுதே, அப்புறம் எதுக்கு இந்த போர் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து இந்த போரையே வந்து விட்டுருவார். ஆனால் வெற்றி பெற்ற பின் போரை துறந்த முதல் அரசர் யார் அப்படின்னா அசோகர் தான். அந்த பெருமையும் அசோகருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார் அப்படின்னா அசோகர் தான். அசோகர் எந்த மதத்தை வந்து தழுவினார், அதாவது இந்த கலிங்க போர் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து புத்த மதத்தை வந்து தழுவினார். புத்த மதம் அப்படின்றது வந்து மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா அமைதியை விரும்புகிற மாதிரியும் அறத்தை விரும்புகிற மாதிரியும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா புத்த மதத்தை வந்து நாடு முழுவதும் வந்து பரப்புனார் அசோகர். அந்த உலகிலேயே பார்த்தோம் அப்படின்னா முதல்ல விலங்குகளுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு மருத்துவமனை இருக்கணும் அப்படின்னு அமைத்து தந்தவர் யார் அப்படின்னா அசோகர் தான். இது வந்து வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், நிறையா தடவை வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய டேஸில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது. சாரநாத் கச்சூன், அதாவது அசோகர் வந்துட்டு சாரநாத் கச்சூனை வந்து இவர் தான் வந்து கட்டியிருப்பார். இதில் வந்து ஒரு சக்கரம் மாதிரி இருந்துட்டு அதில் வந்து 24 லைன்ஸ் வந்து இருக்கும். இந்த அசோகர் நிறுவிய இந்த சாரநாத் கச்சூனை பார்த்து தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம தேசிய கொடியிலே வந்து 24 சக்கரம் வந்து இருக்கும். அது எதை ரோல் மாடலாக வச்சு அந்த 24 சக்கரம் வச்சுருப்பாங்க அப்படின்னா இந்த சாரநாத் கச்சூனை பார்த்து தான் வந்து அதில் வந்து பண்ணியிருப்பாங்க தேசிய கொடியில். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா அசோகரோட பெருமைகளை பேசுகிறதுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, அசோகர் வந்து ஒரு தலை சிறந்த அரசர் அப்படி இப்படி எவ்வளோ தான் நம்ம சொன்னாலும் 19ஆம் நூற்றாண்டு வரை அவரை பற்றின எந்த தகவலுமே எதுலேயுமே இடம்பெறவே இல்லை. நெக்ஸ்ட்டு வரலாற்று ஆய்வுகள் மூலம் அசோகரோட சிறப்புகளை வந்து வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா மொத்தம் 3 பேர் இம்பார்ட்டண்டான பேர். வில்லியம் ஜோன்ஸு, ஜேம்ஸ் பிரென்ஷப்பு, அலெக்சாண்டர் கனிகம். இவங்க 3 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அசோகரோட சிறப்புகளை வந்து வெளி உலகுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இவங்க 3 பேரும் வந்ததுக்கப்புறம் தான் அசோகரோட பெருமைகள் எல்லாமே வந்து வெளி உலகத்துக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தென் வந்து ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அசோகர் பற்றிய எல்லா தகவல்களையும் சேகரித்து ஒரு நூலாக ஒருத்தவங்க வந்து வெளியிட்டாங்க. நூலாக வெளியிட்டவங்க யார் அப்படின்னா சார்லஸ் ஆலன் அப்படின்றவங்க. அசோகர் குறித்து அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து நூலாக வெளியிட்டவர் யார் அப்படின்னா சார்லஸ் ஆலன். ஸோ இந்த சார்லஸ் ஆலன் அப்படின்றவர் வந்து வெளியிட்ட அந்த நூலோட பேர் என்ன அப்படின்னா தி சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பவர் அப்படின்ற ஒரு நூல். இது வந்து எதை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னா அசோகரோட பெருமைகளையும் அவர் எப்படி வந்து ஆட்சி பண்ணார் அப்படின்றத பற்றியும் இந்த நூலில் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் தென் வந்து சாஞ்சி ஸ்தூபி ஆரம்ப கட்டுமானம் மௌரிய பேரரசர் அசோகரால் டேஸ் நூற்றாண்டில் வந்து தொடங்கப்பட்டது, 3ஆம் நூற்றாண்டு. அதாவது சாரநாத் கச்சூனும் 3ஆம் நூற்றாண்டு தான், இதுவும் 3ஆம் நூற்றாண்டு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து நமக்கு தெரியும் சாரநாத் கச்சூனை வந்து நிறுவியவர் யார் அப்படின்னா அசோகர். வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இது வந்து ஹெரோடோடஸ். இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீரோ, ஹெரோடோடஸ். இது வந்து ஒரே மாதிரி அந்த ஸ்பெல்லிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு அது தெரியும். அண்ட் தென் வந்து வரலாற்றுக்கு உதவும் முக்கியமான ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தொல்லியல் ஆதாரங்கள், இலக்கிய ஆதாரங்கள், கல்வெட்டுகள், நாணயங்கள். இப்போ நாணயங்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசர்கள் யூஸ் பண்ண நாணயங்களை வந்து சொல்லலாம். கல்வெட்டுகள், நிறையா பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா கல்வெட்டுக்களை வச்சு தான் நம்மளோட வரலாறை பற்றியே தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. இலக்கியங்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கம்பராமாயணம், மகாபாரதம் அந்த மாதிரி வந்து சொல்கிறது. தொல்லியல் ஆதாரங்கள், ஸோ இதெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா வரலாற்றுக்கு உதவுகிற ஆதாரங்களாக இதெல்லாம் சொல்லலாம்.
அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா புதிய கற்காலத்தின் முக்கிய கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பானை செய்கிற இந்த சக்கரத்தை வந்து சொல்லுவோம், இன்னொன்று வந்து வேளாண்மையை தான் சொல்லுவோம். ஏன் இதை வந்து புதிய கற்காலத்தோட முக்கிய கண்டுபிடிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் மக்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து வாழ்ந்துட்டு அப்புறம் திருப்பி வந்து அந்த இடத்த விட்டு இடப்பெயர்ச்சி பண்ணி போயிடுவாங்க. ஸோ அந்த வேளாண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் கால்நடை வளர்ப்பு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு மக்கள் வந்து கற்றுக்கிட்டாங்க. அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புதிய கற்காலத்தோட முக்கியமான கண்டுபிடிப்பாக வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து வரலாற்றுக்கே ஒரு முக்கியமான காலம் அப்படிங்கிறத வந்து எழுத்து ஆதாரங்கள் இல்லாத காலத்தை தான் வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பண்டைய காலத்தில் இருந்த மக்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எழுத்து வடிவத்துக்கு பதிலாக அவங்க வந்து ஓவியங்களால் வந்து செதுக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஓவியங்களால் தான் இப்போ நிறைய விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மக்கள் எப்படி வந்து வாழ்ந்தாங்க, எப்படி வந்து சர்வே எப்படி பண்ணாங்க அப்படின்றத வந்து நிறைய ஓவியங்கள் மூலமாக தான் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஃபார் முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா பண்டைய காலத்தில் வாழ்ந்த மக்களோட லாங்குவேஜ் வந்து நமக்கு இன்னும் வந்து தெரியலை. ஆனால் அவங்க எழுதியிருக்க ப்ரூஃப் வந்து இருக்குது. இப்போ சிந்துவெளி மக்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. ஆனால் அது இன்ன வரை வந்து அதை நம்மளால் வந்து வாசிக்க முடியலை. ஸோ அவங்களால ஓவியமாக தீட்டப்பட்டதை வச்சு அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எழுத்து ஆதாரம் இல்லாத காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மௌரிய பேரரசை நிறுவியவர் யார்? ஃபஸ்ட்டு யார் வந்தா அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் தான். ஆனால் இதுலேயே வந்து மௌரிய பேரரசிலே தலை சிறந்த அரசர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா அசோகர் தான். அதை என்றைக்குமே மறக்கவே கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து அசோகரின் தலைநகர் சின்னம் எங்கு வந்து கண்டெடுக்கப்பட்டது? சாரநாத். இன்னொன்று வந்து இப்போது சாரநாத் அப்படின்ற தூண் வந்து எப்படி இருக்கும், 4 சைடும் வந்து சிங்கம் வந்து இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு அதில் கீழே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இமேஜஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யானை, சிங்கம், குதிரை, அப்புறம் இன்னொன்று சம்திங் ஏதோ ஒன்று. அதை நீங்கள் என்னென்னு நல்லா பார்த்துக்கோங்க. அதில் மொத்தம் 4 அனிமல் வந்து இருக்கும். ஒரு அனிமலுக்கும் ஒரு மீனிங் வந்து சொல்லுவாங்க. அது என்னன்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அவுட் சைடில் உள்ள 1 மார்க்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கூற்று வந்து என்ன அப்படின்னா பண்டைய கற்கால மனிதர்கள் வந்து வேட்டையாட செல்லும்போது நாய்களை வந்து உடன் அழைத்து சென்றன. காரணம் என்ன அப்படின்னா கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதைக் கண்டு தமக்கு மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு வந்து உதவின. இப்போ அது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூற்று வந்து என்ன சொல்கிறாங்க, மனிதன் வந்து வேட்டையாட போனான் அப்படின்னா நாயை வந்து கூடவே அழைச்சிட்டு போவாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்க, நாய்க்கு வந்து மோப்ப சக்தி இருக்குது அப்படின்னு. ஆனால் அது கிடையாது. நாய்களை வந்து ஃபஸ்ட்டு மக்கள் வந்து பழக்கப்படுத்தினாங்க. அவங்க எங்கே போனாலும் நாய்களை வந்து உடன் அழைச்சிட்டு போனாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து அதுக்கு மோப்ப சக்தி இருக்குது, அதனால அவனுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றக்காக நாயை வந்து கூட்டிகிட்டு போகல. ஸோ அதில் கூற்று மட்டும் சரி, காரணம் வந்து தவறு. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், பண்டைய காலத்தில் வந்துட்டு மக்கள் வந்து பயன்படுத்தியிருக்க அகழாய்வு மூலம் கண்டெடுக்கப்பட்டது எது அப்படின்னா கற்கருவிகள். ஏன்னா இது வந்து நமக்கு தெரியும், கற்கருவிகளை தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதில் வந்து தவறான இணைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பழைய கற்காலத்தில் வந்து கற்கருவிகள் இருந்துச்சு, கரெக்டு தான். பாறை ஓவியங்கள் குகை சுவர்களில் வந்து வரைஞ்சாங்க, கரெக்டு தான். செப்பு தகடுகள் வந்து வரலாற்று ஆதாரம், கரெக்டு தான். பூனை முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு, இது வந்து தவறு. ஃபஸ்ட்டு நாயை தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பழக்கப்படுத்தினாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. பாறை மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வந்து வரைந்தன. ஆமாம், பாறைகளையும் குகைகள்லையும் என்ன பண்ணாங்க, பண்டைய காலத்தில் உள்ள மக்கள் வந்து ஓவியங்கள் வந்து வரைஞ்சாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேட்டையாடுதலை வந்து குறிப்பாக வந்து ஓவியங்கள் வந்து வரைஞ்சாங்க. வேட்டையாடுற மாதிரியும் ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருந்தாங்க, உண்மைதான். நெக்ஸ்ட்டு வந்து பழங்கால மனிதன் வந்து அவங்களோட கருத்து உணர்வுகளை வந்து வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதாக வரைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது வந்து பல வண்ணங்களில் ஓவியங்கள் வந்து வரையப்பட்டன. அதாவது ஓவியங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கருப்பு, சிவப்பு, நெக்ஸ்ட்டு வெள்ளை, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கலர்ஸை வச்சு வந்து ஓவியங்கள் வரைஞ்சாங்க, அது உண்மைதான். ஆனால் இதில் எல்லாமே வந்துட்டு இருந்தன, வரையப்பட்டன, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து வரைந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் மாதிரி அது வந்து நமக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போதே தெரியுது, இது வந்து இதுலேருந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பழங்கால மனிதன் தனது கருத்து உணர்வுகளை வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம் அப்படின்றது தான் இதோட ஆன்சர். ஸோ பழங்கால
பழைய கற்கால மனிதன் வந்து பெரும்பாலும் வாழ்ந்த இடம் எது அப்படின்னா குகைகள் தான். இது நமக்கு வந்து தெரியும். கல்வெட்டை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதன்மையான ஆதாரம். ஏன்னா கல்வெட்டு மூலியமாக தான் நம்மளோட வரலாறு என்னன்னே ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தென் வந்துட்டு அசோக சக்கரத்தில் வந்து எத்தனை ஆரக்கால்கள் உள்ளன? 24. சாரநாத் கட்சோனில் இருக்க அந்த ஆரக்கால்கள் எத்தனை? 24. தேசிய கொடியில் உள்ள சக்கரம் எத்தனை? 24. ரீசன், இந்த ஆரக்காலில் உள்ள 24 சக்கரத்தை பார்த்து தான் தேசிய கொடியில் அந்த 24 கோடுகள் வந்து இருக்குது. ஓகேவா? இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, மறந்துடவே கூடாது. அண்ட் தென் சரியாக தவறா? பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகே உள்ள அத்திரம்பாக்கத்தில் வந்து கிடைத்துள்ளன. இது வந்து கரெக்டு தான். சென்னைக்கு வந்துட்டு பக்கத்தில் அத்திரம்பாக்கம் அப்படின்றது வந்து பண்டைய காலத்தில் உள்ள நிறையா வந்து கற்கருவிகள் எல்லாமே வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவங்களோட பொருட்கள் எல்லாமே வந்து தொல்லியல் துறை தான் வந்து வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவும் வந்துட்டு கரெக்டான ஒரு விஷயம். அண்ட் தென் வந்து அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது. அதாவது அசோகரை ரோல் மாடலாக வச்சு தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா புத்த மதத்தை வந்து தழுவுனாங்க. இதுவும் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அண்ட் தென் இது வந்து சும்மா தெரிஞ்சுக்கிற மாதிரி பாறை ஓவியம்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது மூலியமாக வாழ்க்கை முறை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. எழுதப்பட்ட பதிவுகள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா செப்பேடு. அண்ட் தென் அசோகர் யார்? மிகவும் புகழ்பெற்ற ஒரு அரசர். மத சார்புள்ள இலக்கியம் வந்து நம்ம எதை சொல்லலாம்? தேவாரம் வந்து சொல்லலாம். முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா மத சார்புள்ள அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்ததாக இருந்துச்சு அப்படின்னா அது மத சார்புள்ள இலக்கியம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது வந்து உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து இன்சைட் அவுட் சைடில் உள்ள 1 மார்க் எல்லாமே வந்து கவர் பண்ணி இதில் வந்து கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குவரிஸ் இருக்குது, இல்லை எனக்கு இந்த மாதிரி டீச் பண்ணுங்கள், எனக்கு இந்த மாதிரி நடத்தினா தான் புரியும், இல்லாட்டி எனக்கு புக்கை காமிச்சு நீங்கள் அதிலேருந்து ஹைலைட் பண்ணி சொல்லுங்கள், வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எதுனாலும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய பெஸ்ட்டை வந்து கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.